இன்றைக்கி நம்ம வீட்டில் யார் வந்திருக்கான்னு பாருங்களேன். நம்ம போலு தாங்க வந்திருக்கு. நம்ம பண்ணையிலேருந்து ஓடியே வந்திருக்குங்க ஒத்தையில். என் பையன் பண்ணைக்கு போயிருந்தான். அந்த பண்ணைக்கு அவன் வண்டி பின்னாலே ஓடியே வந்திருக்கு. அதனால் பாவமேன்னு என் பையன் தூக்கி முன்னால் வச்சு கொண்டு வந்துட்டான். அதனால் அங்கே நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே அதுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன். அதுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதில் விட ஆச்சரியம் என்னென்னா, அதோட சத்தத்தை கேட்டு நம்ம பொன்னி கீழே வந்துட்டாங்க. பொன்னி கீழே வந்து நீ எப்போ வந்த எப்படி வந்தன்னு அவள் வந்து பேசிட்டு போகிறா. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அவள் கீழே வரவே மாட்டா. மாடி ஏறுவா இறங்குவா, நம்மளை பார்த்தா ஒளிஞ்சிக்கிடுவா, நம்மக்கிட்ட சேரவே மாட்டா. ஆனால் போலு வந்தோடனே அவகிட்ட வந்து விசாரிச்சுட்டு போகிறா. நம்ம போலு வந்து அம்மா ஏம்மா என்னைய பண்ணைக்கு விட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது வந்து என்கிட்ட அப்படி தான் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து அது என்னென்னமோ சொன்ன மாதிரி இருக்குது. என்னை பார்த்து அவ்வளோக்குள்ளே அது என்கிட்ட பேசுது அதோட பாஷையில். எனக்கு அது புரியுது, அது என்ன பேசுதுன்னு புரியுது. ஆனால் அது என்ன சொல்ல வருதுங்கிறதா எனக்கு தெரியல. நம்ம பேட்டைனுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன். பேட்டையும் சந்தோஷமாக இருக்கான், ராணி சந்தோஷமாக இருக்கா, பொன்னி சந்தோஷமாக இருக்கா. அப்போ நம்ம போலு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம டோலு அங்கே கிடக்கு. அதனால தான் இது அங்கே விடுறதில்ல. இது வந்து நாட்டு நாயின்னு எல்லோரும் நினைப்பாங்க. இதுக்கு வந்து நாட்டு நாய் கிடையாது, இது கோம்பை. நாயிலே பெரிய நாயே கோம்பைன்னு தான் சொல்லுவாங்க. இது வெளியே விட்ட உடனே வெளியே எல்லாத்துக்கிட்டையுமே அது போய் பம்பு இழுத்துட்டு வந்துடுது. காலையில் 6 மணிக்கே போயிட்டு நைட்டில் 8 மணிக்கு தான் வரும். சில பேருக்கு இதோட நாய் என்ன என்ன இதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க விட்டுருக்காங்க. இதோட நாயை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோக்குள்ளே இது ஒஸ்தியான நாய். அதனால தான் நம்ம பண்ணையில் கொண்டு போட்டிருக்கோம். இங்கே அவ்வளோ வெத்துக்கிட்டு பம்பு இழுத்துக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். அதோட சந்தோஷத்தை பாருங்களேன். எனக்கு ஆச்சரியம். ஆனால் உண்மை என்ன காரணம்னா, நம்ம பொன்னி வந்து அவங்க கூட கலந்துக்கிட்டா பாருங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நம்ம போலு வந்தது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் நம்ம ரியா குட்டி தான் அங்கே கிடக்குங்க.